அனைவருக்கும் வணக்கம். இந்த தேய்பிறை அஷ்டமி அன்றைய தினம் இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு நிறையா நான் வீடியோ பதிவிட்டு இருக்கேன். சில பேருக்கு சந்தேகமா இருக்கு, இந்த பைரவர் வழிபாடு நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு. பொதுவாகவே நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்ம இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அந்த தெய்வத்திற்கு தெரியும். ஆனால் பைரவர் வழிபாடு உங்களுக்கு எதிரிகள் தொழிலில் நிறையா இருந்தால் அந்த எதிரிகளை அப்படியே வீழ்த்தும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சாபம் நிறையா இருக்குது. அதாவது நீங்கள் யாராவது பணம் கொடுத்து ஏமாத்திட்டீங்க, இல்லை நீங்கள் ஏமாத்திட்டீங்க, நிறையா பேர் உங்களை திட்டுறாங்க, எனக்கு சாபம் இருக்குது அப்படின்னா அந்த சாபத்தை நீக்கக்கூடியது அந்த கால பைரவர் வழிபாடு. ரெண்டாவது என்ன, ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் நிறைய போட்டியாக இருக்குது, தொழில் முன்னேற்றம் இல்லை, நிறையா அந்த தொழிலில் கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த கால பைரவர் வழிபாடு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். எந்த தெய்வ வழிபாடு நம்ம பண்ணாலும் நமக்கு நேர்மையாக இருக்கணும். நிறையா நான் ஊர் பூரா ஏமாற்றிட்டேன், நிறையா கடன் வாங்கிட்டேன், அது என்னால் கொடுக்க முடியலை, நிறையா பேர் என்னை திட்டுறாங்க, அதனால இந்த கால பைரவர் வழிபாடு பண்ணால் இதெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னா உங்களுடைய கர்ம பலன் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நேர்மையாக இருந்தால் மட்டுமே இந்த தெய்வ வழிபாடு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் கேட்குறது, ஏதோ ஒரு நேரத்தில் நான் ஏமாற்றிட்டேங்க, ஏதோ ஒரு பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டுட்டேன், அது இப்போ என் ஜாதகத்தில் தோஷமாக இருக்குது, எனக்கு கல்யாணமே ஆகலை, என் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதனால உங்களுடைய கர்ம பலன் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் குறையலாம், அவ்வளோதான். தெய்வத்தை வழிபாடுறதுனால உங்கள் கர்ம வினை நீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் கொஞ்சம் நாளாகும். நன்றி, வணக்கம்.